என்ன வருத்தம் அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு ஸ்விட்சை கொண்டு போய் இங்கே வச்சுட்டாங்க. வண்டி ஏறவே மாட்டேங்குது, திணறுது. நிசான் பொறுத்த வரைக்கும் இந்தியா விட்டு வெளியே போயிடுவாங்களான்னு கேட்டாங்கன்னா அவங்களோட சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து நான் ட்ரைவ் பண்ணுறேன், என்னோட டிரைவிங் பொசிஷனில் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், கையை நான் ரெஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா ஒரு பக்கம் சாஞ்சு தான் ரெஸ்ட் பண்ண முடியுது. எனக்கு கரெக்டாக இல்லை, பட் சத்தம் வருது, கடமுடன்னு ஒரு சின்ன சத்தம் வருது. அது ஆப்வியஸ்லி வந்து பட்ஜெட்குள்ளே காரை மேக் பண்ணுறப்போ அதில் காம்ப்ரமைஸ் ஆவாங்க ஸ்ட்ரக்சரில். பட் நிசான் இதுக்கு முன்னாடி ஆனதில் இப்போவும் ஆகலை. இதில் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது இந்த பெசல்லஸ் ஐஆர்விஎம்ங்க. ரொம்ப நல்லா இருக்குது, யூனிக்காக இருக்குது. ஃபோக்ஸ் வேகன்லாம் அதை நான் பார்ப்பேன். அதை வந்து இவங்க கொண்டு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை வந்து பேசிக்காக போடாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு த டேவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் எபிசோடாக தான் இருக்க போது. நீங்கள் தம்ப்நெயில் அண்ட் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இந்தியாவோட மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஒரு கிராஸ் ஓவர் சப்-4 மீட்டர் எஸ்யூவி தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. என்ன வாகனம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரீசன்ட் டைம்ஸில் நம்ம கன்சல்டேஷன்லேயும் சரி, பொதுவாக மக்கள் கேட்குறதும் ஒரு கார் ரீதியாக கேட்டால் என்ன கேட்பாங்க அப்படின்னா ரிலையபிலிட்டி கேட்பாங்க, ஒரு சில பேர் பர்ஃபார்மன்ஸ் கேட்பாங்க, ஒரு சில பேர் மைலேஜ் கேட்பாங்க, சேஃப்டி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, ஸ்பேஸ் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, அது கூட கம்ஃபர்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ் இதெல்லாமே ஒரு பேக்கேஜாக ஒரு ஆல்ரவுண்டராக ஒரு கார் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி எல்லாத்தோட கேள்வியுமா இருக்குது. ஸோ அந்த கேள்விகளை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஒரு சில பேர் வாகனம்னு சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்க, வண்டின்னு கூட சொல்லலாம், இல்லை கார்னு கூட சொல்லலாம். ஸோ எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த காரோட ஒரு டீட்டெயில்டான ஒரு அவுட்கம், இந்த காரை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு முடிவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நிசான் மேக்னைட்டோட 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் என்ஜின், அது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் கொண்ட 2 கார்களையுமே இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ப்ராக்டிகாலிட்டி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த 1 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் வில் பி மோர் தென் எனஃப். பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு இது. பட் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக யோசிக்கிறப்போ இந்த காரோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் வருது. டாப் ஆஃப் த லைன் சிவிடி நான் சொல்கிறேன், டர்போ சிவிடி. பட் இது போகிறதுக்கு பதிலாக நான் வந்து மஹிந்திரா 3XO போயிடுவேனே, ஸ்கோடா கைலாக் போயிடுவேனே அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இந்த 1 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட் கூட கணக்கு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ஃப்ராங்ஸ் எடுத்துக்கிறாங்க, டாடா பஞ்ச் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அதோட நேச்சுரல் ஆஸ்பிரேட் இன்ஜின்ஸ் கூட கம்பேர் பண்ணுறாங்க. சரி, இது போக நிசான் நிறுவனம் இந்தியாவுக்குள்ள இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. நாளைக்கு வண்டியை வாங்கிட்டோம், சேல்ஸ் ஓகே, பட் சர்வீஸ் ரீதி எப்படி இருக்க போகுது, நாளைக்கு ஃபியூச்சர் அந்த பிராண்ட் போயிட்டாங்கன்னா என்ன நடக்கும், நம்ம அந்த கார் ரீசேல் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக தெளிவாக இந்த வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். இந்த நிசான் மேக்னைட்டோட ஒரு மேஜர் யூஎஸ்பி அப்படின்னு சொல்லி பிராண்ட் வச்சிருக்கிறதும் சரி, கஸ்டமர் சென்ட்ரிக்காக நம்ம பார்க்குறப்பவும் இந்த காரோட விலை 7,50,000 ரூபாயில் துவங்கி உங்களுக்கு டாப் ஆஃப் தலைன்னு ஒரு 15 லட்சம் ரூபாய்க்குள்ள முடியுது. எக்ஸாக்ட் ஆன் ரோட் பிரைசிங் என்ன அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீனில் எவிடென்ட்டாக பார்த்துருக்க முடியும். ஸோ அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 11.5 lakhs எடுக்க முடியும். இதுவே வந்து நீங்கள் டர்போ பெட்ரோல் வேரியன்ட் போகிறீங்கன்னா டாப் ஆஃப் தலைன் சிவிடி எடுக்கிறப்ப உங்களுக்கு 14 லட்சம் போகுது. ஸோ ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நிசான் நிறுவனத்தை குறையே சொல்லிட முடியாது. சேஃப்டி ரீதியாக கேட்டோம்னா இன்றைக்கி ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து பட்ஜெட்குள்ளே காரை மேக் பண்ணுறப்போ அதில் காம்ப்ரமைஸ் ஆவாங்க ஸ்ட்ரக்சரில். பட் நிசான் இதுக்கு முன்னாடி ஆனதில் இப்போவும் ஆகலை. அது ரியல் டைம் ஆக்சிடென்ட்ஸ் பார்க்குறப்போ சரி, இப்போது உங்களுக்கு குளோபல் என்கேப்போட கிராஷ் டெஸ்ட் ஃபுட்டேஜஸ் நம்ம பார்க்குறப்போ சரி, 5 ஸ்டார் என்கேப் ரேட்டிங் அப்படின்றது வாங்கியிருக்கு. ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஷவுட் அவுட் கொடுத்தே ஆகணும். பட்ஜெட்குள்ளே எல்லா விஷயத்தையும் பண்ணாலும், பிளாஸ்டிக்கில் காம்ப்ரமைஸ் ஆகிருக்காங்க நான் இல்லைன்னா சொல்லலை, பட் ஸ்ட்ரக்சரில் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகலை, அதுக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுத்தே ஆகணும். உங்களுக்கு 1019 கிலோகிராம் அப்படின்றது வந்து இந்த 1 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜினோட மேக்ஸிமம் கர்வ் வெயிட்டாக இருக்குது. 1103 அப்படின்றது இந்த டர்போ பெட்ரோலோட கர்வ் வெயிட்டாக இருக்குது. இதுக்கான காரணம் டிரான்ஸ்மிஷன் அண்ட் என்ஜினோட வெயிட் தாங்க. அந்த டிஃபரன்ஸ் தான் இங்கே ப்ளே ஆகிருக்குது. 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கண்ட்ரோல், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், இந்த மாதிரி ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ரிலேட்டடாக நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸை பேக் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி ரீதியாக இங்கே கொஸ்டின் மார்க்கே இல்லை. அடுத்து எல்லாருமே கேட்குற என்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஆக்சுவலாக ஒரு 1 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் கிடைக்குது, 3 சிலிண்டர் யூனிட்டுங்க. எல்லாருமே வந்து குறையாக சொல்கிறது அந்த 1 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் தான். ஆப்வியஸ்லி நான் இல்லைன்னா சொல்லலை. பட் அதோட பவர் டெலிவரி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அண்டர் பவர்டாக போகிறதுக்கே சிரமப்படுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, மேனேஜபிளாக தான் இருக்குது. நீங்கள் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அதாவது கியா சோனட்டில் இருக்கக்கூடிய 1.2 லிட்டர் என்ஜினும் இதில் இருக்கக்கூடிய 1 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜினும் அந்த வாகனத்தோட கெப்பாசிட்டிக்கு கர்வ் வெயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான என்ஜின் தான், இல்லைன்னு சொல்ல. பட் காஸ்ட் கட் பண்ணணும், கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக அந்த ப்ராடக்ட்டை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த என்ஜின்ஸை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு 1.2 லிட்டர் தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும், நான் இல்லைன்னா சொல்லலை.
பட் ஒரு டே டு டே லைஃப்க்கு ஒரு ஃபேமிலி மேனுக்கு ப்ராக்டிகாலிட்டிக்கு ஓகேவாக தான் இருக்கும். ஹில் ஸ்டேஷன்ஸ் போகிறப்ப ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் கியர் தான், அப்படி இல்லைனா செகண்ட் கியர். ஸோ இதுதான் புல் பண்ணுறதுக்கு. பட் வண்டி ஏறவே மாட்டேங்குது, திணறுது, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. லீனியராக அந்த சர்ஜ் அப்படின்றது கிடைக்கும். ஒரு காமன் மேன் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஓகேவாக தான் இருக்கும். 71 பிஹெச்பி 96 நியூட்டன் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது அது. இதுவே நீங்கள் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வரீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி இந்த செக்மெண்ட்டில் நிறைய டர்போ பெட்ரோல் கார் இருந்தாலும் இந்த நிசான் மேக்னைட்டில் இருக்கக்கூடிய ரெனோ கைகரில் இருக்கக்கூடிய அந்த 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து MPFI இன்ஜினுங்க. ஸோ அந்த MPFI இன்ஜின் பொறுத்த வரைக்கும் ரிலையபிளாக இருக்கும். இன்னொன்று இதனால் வரைக்கும் பெரிதாக பிரச்சனைகள் கொடுத்ததில்லை. 100 பிஹெச்பி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 to 160 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. டே டு டே லைஃப் ட்ராவல்னு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக நான் எதிர்பார்ப்பேன் அப்படின்னா டெஃபினெட்லி இந்த இன்ஜின் போகலாம். இந்த இன்ஜின் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் உண்மையுமே நல்லா இருக்குங்க. நீங்கள் நிசான் மேக்னெட் டர்போ யாராவது வச்சிருக்கீங்க, ரெனோ கைகர் டர்போ யாராவது வச்சிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்ன அந்த CVT கூட பேர் பண்ணாமல் ஒரு டார்க் கன்வெர்ட்டரோட பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா குளோபலி அந்த CVTs மட்டும்தான் கொஞ்சம் வந்து இஷ்யூஸ் இருக்குது. மேனுவல் எடுக்கிறப்பல இருந்தால் கண்ண மூடிட்டு போகலாம் இந்த பட்ஜெட்டில். பவர் டெலிவரி பொறுத்த வரைக்கும் அக்ரெசிவாக இருக்காது. இங்கே டர்போ பெட்ரோல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட் ஃபீல் இருக்கும். நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து அண்டர் பவர் ஃபீல் இருக்காது. நீங்கள் ஏதாவது புல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா CVTs பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட் மோட் இருக்குது, நீங்கள் ஸ்லாம் பண்ணி இழுத்துக்க முடியும். ஸோ 2 இன்ஜின்ஸும் பர்சனலாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்காம அவாய்ட் பண்ணாதீங்க. உங்களோட பட்ஜெட் வந்து ஒரு 7 to ஒரு 13 லட்சத்துக்குள்ளே மேக்ஸிமம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். இப்போ டர்போ பெட்ரோலையும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். ரியல் டைம் மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் ஒரு 13 to 16 வரைக்கும் கிடைக்கும். டர்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 14 அப்படின்றது இருக்கும். டர்போ நீங்கள் பொறுமையாக ஓட்டினீங்கன்னா வேணால் ஒரு 15க்கு மேலே கொடுக்கலாம். டிரைவபிலிட்டி ரீதியாக கேட்டிங்கன்னா நான் அந்த வீடியோ இன்னும் வந்து டிரைவ் ரீதியெல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா ரொம்ப உங்களுக்கு காம்ப்ளிகேட் ஆகும் அப்படின்றனால தான் நான் சிம்பிளிஃபையாக முடிக்கிறேன். நான் பர்சனலாக வண்டியை நாங்கள் ட்ரைவ் பண்ணி பார்க்குறப்போ என்னாச்சு அப்படின்னா அந்த ஸ்டீரிங்கோட ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்குது. வெயிட் பேட்டராக ஆட் ஆகுது. நமக்கு ஹை ஸ்பீட்ஸ் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் மட்டும் இந்த பாடி ரோல் அப்படின்றது நமக்கு தெரியும். மற்றபடி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டிலாம் நீங்கள் 100 ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்ஸ்லாம் கிராஸ் பண்ணுறப்போ உள்ளே தெரியறதில்ல. அந்தளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. NVH லெவல்ஸுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் டெஃபினெட்லி பிரேக்ஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம். டர்போ பெட்ரோலில் பிரேக்ஸ் எனக்கு உண்மையிலுமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் என்னோட அபிப்பிராயம். பட் ஒன் ஆஃப் ஜெம் ஆஃப் அன் என்ஜின்ங்க. நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே அந்த டர்போ லேக்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். சரி, என்ஜின் ரீதியாக பேசிட்டோம். இதெல்லாம் ரிலையபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஜாப்பனீஸ் டெஃபினெட்லி ரிலையபிளாக தான் இருக்கும். இதனால் வரைக்கும் பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இந்த 2 இன்ஜின்லேயும் வந்ததில்லை வச்சிருக்கிற யூஸரை பொறுத்து. பர்சனலாக இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நான் 1 lakh கிலோமீட்டர் ஓடுனது பார்த்துட்டேன் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும். ஸோ டெஃபினெட்லி நல்லா தான் இருக்குது. மேலே NVH இன்சுலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க 2 பக்கமுமே. பட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் கார்டு கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, கிடைக்கல. NVH பேடிங் அப்படின்றது வந்து இந்த ஃபேஸ் லிஃப்டட் மாடலில் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து ரோட் நாய்ஸ், டயர் நாய்ஸ் வந்து இதுக்கு முந்தின ஜென்ரேஷன் காட்டிலும் இந்த ஜென்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. திஸ் இஸ் வாட்ங்க. பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வேணும் டே டு டே லைஃப்க்கு. நான் ஹில் டிரைவ்லாம் அதிகமாக போவேன், கொஞ்சம் ஃபுல்லி லோடாக போவேன். எனக்கு வந்து கொஞ்சம் நான் மைலேஜில் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறேன்னா இது போய்க்கோங்க டர்போ. இல்லைனா உங்களுக்கு 1 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் will be sufficient அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டேங்க. நான் இதை திரும்ப ஒரு டிரைவ் எடுத்துகிட்டு போய் உங்களை ட்ராக் பண்ணிலாம் விரும்பலை. அதனால தான் வந்து இவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்க, அடுத்து வாங்க எக்ஸ்டீரியர் ரீதியாக பார்த்துட்டு டக்குன்னு இன்டீரியர் பேசிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க டாப் ஆஃப் த லைனில். ஆக்சுவலாக லோ பீம் அண்ட் ஹை பீமுக்கு மாற்றி எனக்ட் ஆகிற மாதிரி தான் அந்த டிசைன் இருக்குது. அதாவது வந்து ப்ரொஜெக்டர் செட்டப் ஒன்று, அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டர் செட்டப் ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் பர்சனலாக வந்து இப்போ இதை லாங் டர்மாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். வெளிச்சம் ரொம்பவே நல்லா தாங்க இருக்குது. ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல முடியல. எல்இடி கன்சோலுக்கு இது எனக்கு தெரிஞ்சு வந்து ஓகே தான். பட் ஃபாக் லாம்ப்ஸ் வார்ம் ஒயிட்டில் போயிருக்கலாங்க. இதுவுமே எல்இடி. இது ஆக்சுவலாக வந்து ஃபாக் லாம்ப்ஸ் ஆன் பண்ணாலும் ஆஃப் பண்ணாலும் எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து இது அந்தளவுக்கு ஒரு த்ரோ எனக்கு எடுத்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் என்னோட பர்சனல் புரிதல். ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஃபாக் லேம்பை. 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருப்பதால் நம்ம இந்தியன் ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் அழகாக டேக்கிள் பண்ணி போக முடியும். எந்த விதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து
சப்போர்ட் பண்ணாமல் இருக்காது. நல்லா பண்ணியிருக்காங்க, கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லாவே ஏற்றிருக்காங்க. பட் விச்சின்டன் இதுதான் கொஞ்சம் வந்து அந்த பாடியோட கொடுத்துருதுங்க ஹை ஸ்பீட்ஸில் கார்னர்லாம் பண்ணுறப்போ. 195 60 16 டயர் ப்ரொஃபைல்ஸுங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க், ரியரில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பற்றி நம்ம பேசலாம். உங்களுக்கு என்ன அப்படின்னா, இது இன்னொரு சைஸ் போயிருந்தா, ஒருவேளை ஒரு 205 அந்த மாதிரி போயிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து ரோட் கிரிப் வந்து பெட்டராக இருந்திருக்கும். நேச்சுரல் ஆஸ்பிரேட்டடுக்கு 195 60 16 ஓகே தான். பட் டர்போ வேரியண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அந்த டிரைவிங் கான்ஃபிடன்ஸை கொடுக்கறதுக்கு பெட்டரான ஒரு டயர் ப்ரொஃபைல் போயிருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்குங்க. அலைவீல்ஸோட டிசைன் பொறுத்த வரைக்கும் நீட் அண்ட் க்ளீனுங்க. விண்டோ ஏரியா ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ. ரியர் சீட்டில் உட்கார்றப்போ நமக்கு நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து கிளாஸ் பார்ட்டிஷன் ப்ளே பண்ணிருக்கனால உள்ள வெளிச்சம் நல்லா எடுத்து கொடுக்குதுங்க. கைண்ட் ஆஃப் டேன் வித் பிளாக் தான் உள்ளே போயிருக்காங்க. பட் நல்ல கிளாஸ்ட்ரோஃபோபிக் உணர்வுலாம் இல்லாமல் ஓரளவுக்கு ஏரியான ஃபீல் தான் கொடுக்குது டிஎல்ஓ ப்ராப்பராக இருக்கிறனால. லைனர்ஸ் டெஃபினெட்லி வந்து ரியரில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாங்க. அது மிஸ் அவுட் ஆகுது. இது வந்து ட்ராவல் பண்ணுறப்போ வந்து மழைலாம் பெஞ்சுதுன்னா அந்த சத்தம் வந்து உள்ளே ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் இண்டிபெண்டன்ட் மேக்பர்சன் ஸ்ட்ரெட்னுங்க ஒரு லோவர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் லிங்கோட வருது. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் டியூப் டெலஸ்கோபிக் டைப் தான் போயிருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டெபிளைசர் பாரும் இருக்குது, கிரிப் புஷோட போட்டிருக்காங்க. ஸ்டெபிளைசர் பார் இந்த சஸ்பென்ஷன் ரீதியாக பேசணும் அப்படின்னா, அதாவது இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இல்லை, ரொம்ப வந்து ஸ்டிஃபாகவும் இல்லை, ஒரு பேலன்ஸ்டு நோட்டில் தான் வடிவமைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது 1 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் போகும்போது ஸ்லைட்டாக வந்து கம்ஃபர்ட் ஃபேக்டர் ஜாஸ்தியாக இருக்குது. பட் இங்கே வரும்போது கம்ஃபர்ட் அண்ட் ஹேண்ட்லிங் கேரக்டரை நியூட்ரலைஸ் பண்ண மாதிரி வச்சிருக்காங்க இந்த டர்போ மாடலில். இதில் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, பெரிய பெரிய பாத்கோட்ஸில் விடுறப்போ மேட்டில் ஏறி இறங்குறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டு உலுக்கியில் எடுக்கல, ஓரளவுக்கு செட்டில்டாக தான் வச்சிருக்குது. ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியல. பட் சத்தம் வருது, கடமுடன்னு ஒரு சின்ன சத்தம் வருது. அது ஆப்வியஸ்லி வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அதில் ஒர்க் பண்ணியிருக்கலாம். அடுத்து கடமுடன் நான் சொல்கிற சத்தம் வந்து அது குழியில் இறங்குறீங்கன்னா அந்த டம்முன்னு ஒரு சின்ன சத்தம் வந்து பார்த்தீங்களா, அது வருது. அப்புறம் ஹேண்ட்லிங் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட்ஸில் ஸ்ட்ரெயிட் லைனில் பக்காங்க. உங்களுக்கு வந்து ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்ஸ் நீங்கள் வந்து ஓடோ பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நீங்கள் அவ்வளோ ஸ்பீடு போகிறீங்கன்னு. பட் நீங்கள் வந்து ஒரு 80லேயே வந்து ஒரு பாலத்தில் மேலே ஏறி இப்படி திரும்புறீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அன்னோவிங் ஃபீல் வரும், பேக் ஆஃப் ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஸ்டியரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. நான் 1 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் ட்ரை பண்ணேன், டர்போவும் ட்ரை பண்ணேன். டர்போவில் கொஞ்சம் வந்து ஹெவியாக இருந்த ஃபீல் இருந்துச்சு. பட் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டரில் ரொம்ப ஈஸி டு யூஸாக இருந்துச்சு. அதே மாதிரி ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷன் வந்து சர்ப்ரைசிங்லி மேபி நான் வச்சிருக்க வண்டியில் வந்து ஹார்டாக இருந்துச்சான்னு தெரியல. ஆனால் நான் அந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட்டரில் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ சஸ்பென்ஷன் இதெல்லாம் பொறுத்தவரை தான். பிரேக்ஸ் கேட்டிங்கன்னா வந்து டெஃபினெட்லி வந்து நேச்சுரல் ஆஸ்பிரேட்டருக்கு ஓகே, பட் டர்போக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எஃபெக்டாக இருந்திருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். டன்ங்க. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 336 லிட்டருங்க. எனக்கு தெரிஞ்ச சஃபிஷியன்ட் தான் இந்த செக்மெண்ட்டுக்கு. லோடிங் லிப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது, ரொம்ப மினிமல் தான். கீழே ஸ்பேர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 165 80 14 பூட்டில் ஒரு லேம்புமே கிடைக்குது ஹாலஜனில். இந்த டெய்லம் கிளஸ்டர் வந்து பர்சனலாக எனக்கு நிசான் மேக்னெட்டில் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ ரெனோ ட்ரைபர்லேயும் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு டிரான்ஸ்பரண்டான கன்சோலுங்க. லுக்ஸ் நீட் அண்ட் க்ளீனுங்க. பார்க்கும்போதே ஒரு அழகான ஒரு அப்பீல் கொடுக்குது. நிசான் மேக்னெட்டோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி இந்த எஸ்யூவி கேரக்டருக்குள்ளே வண்டி வாங்குறோம் அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம வந்து இந்த ரியர் சீட் ஸ்பேஸ் எதிர்பார்ப்போம். ஏன்னா நம்ம ஃபேமிலி வந்து பின்னாடி தான் உட்காந்து ட்ராவல் பண்ணுவாங்க, கரெக்டாக இல்லைங்களா? ஸோ அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு உள்ளே உட்காந்தோடனே எனக்கு டிஎல்ஓ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஈவன் தான் வந்து டேன் வித் பிளாக்காக இருந்தாலும் எனக்கு ஒரு கிளியரான ஒரு விசிபிலிட்டி கொடுக்குது. ஃப்ரண்ட்டில் என்னால் பார்க்க முடியுது, சைடில் ஒரு நல்ல வெளிச்சம் எனக்கு கிடைக்குது. அப்படின்றப்ப லாங் ட்ராவல் கன்வென்ட்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், தாராளமான ஒரு ஸ்பேஸிங் இருக்குது. நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து ட்ராவல் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வாகனத்தோட வீல் பேஸ் பொறுத்தும் வந்து கேட்டிங்கன்னா 2500 mm இருக்குது. உங்களுக்கு சஃபிஷியன்ட்டான ஒரு லெக் அண்ட் நீ ஸ்பேஸ் இங்கே கொடுக்குதுங்க. நீங்கள் 3 அடல்ட் உட்காரலாம்னா இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃப்ளாட் ஃப்ளோருங்க. ஸோ அதனால 3 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக உட்கார்றதுக்கு இங்கே மேனேஜ் பண்ண முடியும். அண்டர் தி சப்போர்ட் கேட்டிங்கன்னா உங்களுக்கு டீசெண்டாக இருக்குது. உங்களுக்கு கால் நீட்டி உட்காந்திங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும். நமக்கு ரியரில் ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளோயர் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்னால இந்த சென்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு நாப்ங்க, ஓகேங்களா? கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சியில் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும்போது. தென் ரியரில் நமக்கு நல்லா சாஞ்சு உட்காடுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஹெட்ரூம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. மேபி ஒரு 6 அடிக்கு மேலே இருந்தீங்கன்னா மேபி தலை உரையலாங்க. இங்கே பார்த்துக்கோங்க ஹெட்ரூம் எந்த லெவலுக்கு இருக்குன்னு. உங்களுக்கு 3 பேர்த்துக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடையாது, 2 பேர்த்துக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சென்டரில் நமக்கு ஒரு ஆர்ம் ரெஸ்ட் இருக்குது. நல்லா இங்கே பாருங்கள், உட்காந்தோம்னா
நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து நம்மளால் வந்து லாங் ட்ராவல் அப்படின்றது பண்ண முடியும். 3 பேருக்குமே 3.8 ELA சீட் பெல்ட்ஸ் அப்படின்றது கிடச்சிருது. இந்த சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த லெதரைட் மெட்டீரியல் அவங்க வடிவமைச்சது ஹீட்டை வந்து பெரிதாக வந்து உள்ளே வந்து கண்டெயின் பண்ணாமல் சீக்கிரம் வந்து டெசிபேட் பண்ணி கொடுத்துரும். சீரியஸ்லி அது வந்து ரியல் டைமில் ஒர்க் ஆகுது. நம்ம இப்போ பயன்படுத்தின வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வெயில நிப்பாட்டிட்டு போகிறோம்னா ஹீட்டை பிடிச்சி இழுத்து வைக்காமல் அது வந்து ஒரு லைட் நோட்டில் தான் இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே வந்து சீக்கிரம் வந்து ஏசிலாம் ரன் ஆகிறப்ப கூல் டவுன் ஆயிடுது. ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. மெட்டீரியல்லாம் சீட்ஸோட மெட்டீரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் சாஃப்டாக சைடில் தான் இருக்குது. லம்பாருக்கு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா முதுகுக்கு கரெக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஷோல்டருங்க சப்போர்ட் வந்து டீசென்ட்டுங்க. இதுக்கு மேலே பண்ணால் 3 பேர் உட்கார இடையூறாக இருக்கும். மற்றபடி எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஸோ ரியர் சீட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோதாங்க. மேலே இந்த ஹாலஜன் லேம்ப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போட்டிருக்கக்கூடிய இந்த கன்சோல் வந்து ரொம்ப பேசிக்காக ஓல்ட் ஸ்கூலாக தெரியுது. இதை கொஞ்சம் வந்து அப் மார்க்கெட்டாக பண்ணியிருந்துருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். இது இங்கேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி இந்த கேபின் லேம்ப் அப்படின்றது கொஞ்சம் வந்து எனக்கு பர்சனலாக வந்து பெட்டராக பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. இந்த பட்ஜெட்டில் டோர் பேட்ஸ் எல்லாம் பாருங்க லெதரைட் பேடிங்கோட கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக நிசானுக்கு ஒரு சின்ன ஷவுடர் கொடுத்தே ஆகணும். இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நமக்கு கூல்டு க்ளோ பாக்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா தாராளமாக இதில் வச்சு நம்மளால பயன்படுத்திக்க முடியும். நல்ல ஒரு பெரிதான க்ளோ பாக்ஸுங்க. இன்டீரியர் டேஷ்போர்ட்னு வரும்போது பிளாக்ங்க, அதுக்கப்புறம் டேன் லெதரைட் இந்த மாதிரி போயிருக்காங்க. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் அட் இட்ஸ் பெஸ்ட்டுங்க. இங்கே பாருங்க இந்த லெதரைட் பேடிங்கோட மெட்டீரியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டிச்சிங் பாருங்க நல்லா பெர்ஃபெக்டாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. டச் அண்ட் ஃபீல் பண்ணுறப்போ நல்லா இருக்குது இந்த இடம்லாம். இன்டீரியரில் எனக்கு ஒரு விஷயம் வந்து பெட்டராக பண்ணிருக்கலாம்னு தோணுது இந்த ஆர்ம் ரெஸ்ட்டுங்க. இந்த ஆர்ம் ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மூவபிள் கிடையாது. உள்ள நிக்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸிங் இருக்குது, அதை நம்ம அப்புறம் பேசுவோம். நான் ட்ரைவ் பண்ணுறேன், என்னோட டிரைவிங் பொசிஷனில் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், கையை நான் ரெஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா ஒரு பக்கம் சாஞ்சு தான் ரெஸ்ட் பண்ண முடியுது. எனக்கு கரெக்டாக இந்த ஹைட்டில் இருந்ததுன்னா அது கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அது ஒரு சின்ன விஷயம் நான் பார்த்தேன். அடுத்து கப் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிதாக ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அளவுக்கு 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ஜிங்க்கு வந்து ஒரு யூஎஸ்பியில் டைப் ஏ ஒன்று இருக்குது, ஒரு 12 வோல்ட் அடாப்டர் இருக்குது. ஒயர்லெஸ் சார்ஜிங் மிஸ் அவுட் ஆகுது ஸ்டில். இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்னு பார்க்கும்போது ஒரு 8 இன்ச் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காரோட ஒரு மேஜர் ட்ராபேக்னா இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் ஹெட் யூனிட் தான். அதாவது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. பட் கனெக்டிவிட்டியில் பிரச்சனை இல்லை. ஒயர்லெஸ் ஆனட் ஆப்பிள் கார்ப்ளே ஆகிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் அந்த யூஐயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ரிவர்ஸ் கேமரா 360 டிகிரி கேமரா பாருங்கள் ஒரு நிமிஷம் தெரியுதுங்களா, கைண்ட் ஆஃப் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு போட்ட மாதிரி இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அது கொஞ்சம் ரொம்ப நான் எதிர்பார்க்கல, இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். ஆடியோ குவாலிட்டி கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இதில் வந்து 4 ஸ்பீக்கர்ஸுங்க, ட்வீட்டர்ஸு இது எல்லாமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன் ஒரு நிமிஷம். ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே. பேஸை விட வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குது. அதாவது அந்த சில்னஸ் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டி கேட்டிருப்பீங்க. அதாவது கிளாரிட்டி இருக்குது, பட் பேஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியனுங்க. ஸோ இதுக்கடுத்து ஏசி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 24ல் வச்சுருக்கேங்க. அதெல்லாம் குறையே இல்லை, நல்லா இருக்குது. ஏசி த்ரோ பொறுத்த வரைக்கும் சஃபிஷியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆட்டோ வச்சிங்கன்னா நல்லா சஃபிஷியண்ட்டான ஒரு த்ரோ இருக்குது, உங்களுக்கு நல்லா ப்ளோ பண்ணி கொடுக்குது. சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் நான் ஆல்ரெடி சொன்னது தான், அந்த லெதரைட் சீட்ஸ் தான் போட்டிருக்காங்க. அண்டர் தை சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக ஃபீல் ஆகுது. சீட் ஹைட் அட்ஜஸ்டருமே இருக்குது. அடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படி உட்காந்துருக்கோம் அப்படின்னா நல்ல ஒரு போஸ்டர் எடுத்து உட்காந்துருக்கோம். நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்கோம்னா லம்பா சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது. ஷோல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பாடி ரோலில் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அந்தளவுக்கு கிரிப் கொடுக்கல, நம்ம அப்படியே சாய்ச்சி விடுது. கொஞ்சம் பெட்டரான ஒரு கிரிப் கொடுத்துருக்கலாம். நல்ல கிளியரான விசிபிலிட்டிங்க. ஹூட்லாம் எனக்கு கிளியராக தெரியுது, நம்மளால் கிளியராக ஒட்டிக்க முடியும். இது பிளைண்ட் ஸ்பாட் உருவாக்குமான்னு கேட்டிங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ஸில் டெஃபினெட்லி இருக்கும். இதில் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது இந்த பெசல்லஸ் ஐஆர்விஎம்ங்க. ரொம்ப நல்லா இருக்குது, யூனிக்காக இருக்குது. ஃபோக்ஸ் வேகன்லாம் அதை நான் பார்ப்பேன். அதை வந்து இவங்க கொண்டு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை வந்து பேசிக்காக போடாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டீரிங் வந்து ஆப்வியஸ்லி 3 ஸ்போக் ஸ்டீரிங் யூனிட் தான். கோல் பண்ணிக்கிறதுக்குலாம் நல்லா இருக்குது. லெதர் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்க. என்ன வருத்தம் அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு ஸ்விட்சை கொண்டு போய் இங்கே வச்சுட்டாங்க.
அதுதான் கொஞ்சம் வந்து எனக்கு கன்வீனியண்ட்டாக ஃபீல் ஆகலை. ஏபி பெடலுக்கான ஸ்பேசிங் ஓகே, டெட் பெடல் வந்து ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் கிடைக்குது, பட் மேனுவல் வேரியண்ட்டில் அது மிஸ் அவுட் ஆகுது. எப்பவுமே சொல்கிறதாங்க, கார் வாங்குறப்போ அக்சசரிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ டேஷ் கேம்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ளீட் ட்ராக் பிராண்டோட டேஷ் கேம் கொலாப் பண்ணி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம கொலாப்னு இல்லை, நீங்கள் ஃப்ளீட் ட்ராக் வாங்கணும்னு கூட இல்லை, ஆனால் தயவு செஞ்சு வந்து ஒரு டேஷ் கேமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃப்ளீட் ட்ராக் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக பயன்படுத்திட்டு இருக்கேன். ஸோ நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் 4K, ரியரில் வந்து ஹை டெஃபினேஷனில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மொபைல் அப்ளிகேஷன்லேயும் வந்து ப்ராப்பராக நம்ம எடுத்து பார்த்துக்க முடியுது, ஒரு விஷயங்களும் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் முதற்கொண்டு இருக்குது. அது போக நமக்கு இன்ஸ்டலேஷனுக்கு தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். பட் இவங்க ஃப்ளீட் ட்ராக் வந்து வெண்டாஸ் வச்சு உங்களுக்கு நெக்ஸ்ட் டே இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து ₹1000 ஆனால் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் தேவைன்னா அவங்க ஃப்ளீட் ட்ராக் டேஷ் கேம் மாடலையும் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக இந்த நிசான் மேக்னைட்டோட வீடியோட முடிவுக்கு வந்துட்டோங்க. பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத வெளிப்படையாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் உங்களோட முடிவுங்க. நிசான் பொறுத்த வரைக்கும் இந்தியா விட்டு வெளியே போயிடுவாங்களான்னு கேட்டாங்கன்னா, அவங்களோட சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து ரெனோ வந்து டேக் கேர் பண்ணிக்க போகிறாங்க. நீங்கள் நாளைக்கு வந்து வாங்குறப்போ பொதுவாக வந்து நீங்கள் நிசான் அண்ட் ரெனோவில் வந்து அந்த ரீசேல் வேல்யூ அப்படின்றது வந்து டிராஸ்டிக்காக இருந்ததில்லை, ரியாலிட்டியும் கூட அதுதான். பட் நீங்கள் இந்த நிசான் வாங்குறீங்கன்னா டவுன் த லைன் லாங் டேர்மாக வச்சுப்பேன் அப்படின்ற சூழ்நிலையில் வாங்குங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுக்குற காசுக்கு அது ஒர்த்தபுளாக தான் இருக்கும். 3 வருஷம் 1 லேக் கிலோமீட்டர் அப்படின்றது வந்து ஸ்டாண்டர்ட் வாரண்டியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா அது எக்ஸ்டெண்டட் வாரண்டி இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் சிவிடிலாம் போகிறீங்கன்னா தயவு செஞ்சு எக்ஸ்டெண்டட் வாரண்டி போட்டுக்கோங்க. சர்வீஸ் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 2500 உங்களுக்கு வந்து ₹5000 நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட். நீங்கள் டர்போ போகிறப்போ ஒரு ₹2000 ஜாஸ்தி வரதான் செய்யும். ஸோ அது டர்போக்கான காஸ்ட்டுங்க. ஸோ நீங்கள் ஒரு 7 லட்சத்திலிருந்து ஒரு 13 லட்சம் வரைக்கும் பட்ஜெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த கார்களை பார்க்கலாம். டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள், அந்த கார் உங்களுக்கான காராக இல்லையா அப்படின்னு. எந்த காரையுமே டெஸ்ட் ட்ரைவ் எடுக்காமல் ஒதுக்க வேண்டாங்க. டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கிறப்போ வந்து ஜஸ்ட் லைக் தட் போய் ஒரு கார்னர் போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்து கொடுக்காதீங்க. ஒரு வண்டியை அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்டீரிங் எப்படி இருக்குது, சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, பிரேக்ஸ் எப்படி இருக்குது. ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட், கரெக்ட் இல்லையா? அப்படின்றப்ப அதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்குது அப்படின்றத செக் பண்ண முடியும். இந்த வண்டியில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது அந்த வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜிங் தான். இன்னொன்று ரியர் சீட் ஸ்பேஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. சஸ்பென்ஷன் வந்து முதல்ல ஃபஸ்ட் ஜென் மேக்னைட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கம்ஃபர்டபுள் சஸ்பென்ஷனாக தான் இருக்குது. சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்கள் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அது சர்ச்சரை வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.